வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் மார்க்கெட்டு. இன்றைக்கி சோலாப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 mm டு 60 mm, அதாவது 70 mmலாம் இப்போதைக்கு இல்லை, மிக்சிங்கில் தான் வருது, கொஞ்சம் தான் வருது 70 mmலாம். 15 mm டு 60 mm வந்து இன்றைக்கி 15 ரூபாயிலிருந்து 57 ரூபா வரலையும் போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சோலாப்பூர் மார்க்கெட்டு. அகமத் நகர், இது மகாராஷ்டிராவிலே இன்னொரு இடம் இருக்குது, அகமத் நகரில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோலாப்பூர் மார்க்கெட்டோட இன்னும் 2 ரூபா கம்மியாக போச்சு அகமத் நகரில். அது சோலாப்பூர்லேருந்து ஒரு 253 கிலோமீட்டர் இல்லை 300 கிலோமீட்டருக்கு இருக்குது அகமத் நகர். ஸோ இன்றைக்கி சோலாப்பூரில் இந்த ரேட்டு, அகமத் நகரில் 55 ரூபா ஹையஸ்ட்டு ரேட்டு. இது தவிர தமிழ்நாட்டில் என்னென்ன ரேட்டு போகுதுன்னு பார்த்திங்கன்னா, வட தமிழகத்தில் ஒரு ஹோல்சேலில் 68லேருந்து 70 ரூபா போய்ட்டுருக்கு. 60 mm டு 70 mm, அது 70 mm மேக்ஸிமம் வர்றதில்ல, 60 mm சொல்கிறேன். 60 mm வந்து 70 ரூபா கிட்ட ஹோல்சேலே போய்ட்டுருக்கு. ரீட்டெயிலில் வந்து இன்னும் ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா போய்ட்டுருக்கு. மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் ஒரு 35லேருந்து 40 ரூபா போய்ட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35, 30 அந்த மாதிரி வந்து போய்ட்டுருக்கு. தென் தமிழகத்தில் இதை விட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா வந்து போக்குவரத்து கொஞ்சம் அந்த சைடு போகிறது கஷ்டன்றதுனால, அது இல்லாமல் லாங்கு, டிரான்ஸ்போர்ட் அதிகம், இதெல்லாம் காரணத்தினால வட தமிழகத்தை விட தென் தமிழகத்தில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வியாபாரிங்களும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து அதிகப்படியான மழை பெஞ்சதுனால ரொம்ப சிரமப்படுறாங்க, பொதுமக்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ரேட்டு விலைவாசியும் ஓரளவுக்கு ஏறிட்டு இருக்குது. இது கொஞ்சம் வந்து ரோடெல்லாம் கிளியர் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் டவுன் ஆகும் ரேட்டு வந்து. இது இல்லாமல் இப்போ வரதில் பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் காய்ச்சல் தான் வந்துட்டுருக்கு. மண்டிங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்கு வந்து இனிமேல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. ஏன்னா படிப்படியாக தமிழகத்தில் இப்போ மழை குறைஞ்சிருக்கிறதுனால. இந்த மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ குளிர் வந்து நம்ம தமிழகத்தில் மழைனா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் குளிர். இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒரு 9 டு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் வந்து வெயில் காயுது, அதுவும் லைட்டாக தான் காயுது. அதுக்கப்புறம் ரொம்ப குளிர் எடுத்துக்குது. இந்த பனியை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக பழகப்படாததுனால ரொம்ப குளிராக இருக்குது, நம்மளுக்கு உடம்பு சரியாக போயிடுது, அடிக்கடிக்கும் வந்து கோல்ட் ஆகிடுது. நம்ம தமிழகத்து மாதிரி இது குளிரில் இதோட அதிகமான அடர்த்தியான பனி போயிடுறதுனால இங்கே கிளைமேட் எதுனாலும் உடம்பு சரியாத வாய்ப்பு, நிறைய பேர் வியாபாரிகளுக்கே அதிகமாக கோல்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் வந்து மூச்சு இழுத்து இழுத்து பேச வேண்டியதாக இருக்குது. இது இல்லாமல் தமிழகத்தில் விட சோலாப்பூர் ரேட்டு கம்மி, அதனால் இங்கேருந்து டேரெக்டாக எடுத்துன்னு போய் நீங்கள் வியாபாரம் பண்ணிலாம் நல்லா சம்பாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.